நம்மளோட திடம் முளைக்கட்டிய ராகி மாவை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாம் ராகி களி எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா களி இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறவங்க கூட சூப்பராக பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். மாவு எந்த டம்ளரில் அளந்தமோ அதே டம்ளரில் தண்ணி ஒரு 3 டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ராகி மாவுக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறது தான் கணக்கு. நம்ம கரைக்கிறதுக்கு 3 டம்ளர் யூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு இதில் சேர்த்து இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆயிடணும். இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே இதாகி நல்லா கூழ் கெட்டியாக ஆயிடணும். குழந்தைங்க ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவோம்ல அந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடணும். இப்போ நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இப்போ நம்ம குக்கரில் அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கூழை நல்லா கரைச்சி கெட்டியானதுக்கப்புறமா தான் குக்கரில் வைக்கணும். சும்மா கெட்டியாகாமல் கரைச்சி மட்டும் குக்கரில் வச்சா நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடைக்காது. இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு களி ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷேக் ஆகுது. இது கூட மிளகரைச்சி வச்ச குழம்பு எது ஊற்றி சாப்பிட்டாலும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பாகக்காய் குழம்பு தான் மிளகாட்டி வச்சுருந்தேன். அது கூட அப்படியே எடுத்து ஒரு வச்சோன்னையும் அப்படியே சொர்க்கமே தெரிஞ்சுதுங்க. கடலக்கட்டை சட்னி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதை விடவே சூப்பராக இருக்குங்க. மீதி ஆறின களி எல்லாத்தையுமே எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு போசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அடுத்த நாள் கரைச்சி குடித்தா அது அப்படியே இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.